ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 60 days கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 24ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து டயட் மீல் பிளான் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, இனி அப்கமிங் டேஸில் எல்லாமே டெய்லியுமே ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து அப்ராடில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன், நான் ஊருக்கு போனதும் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் டெய்லி அப்படின்னு. ஸோ இப்போ தான் நான் வீட்லையாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆகி அண்ட் எல்லாம் செட் பண்ணிட்டேன் வீட்டில் எனக்கு பிடிச்சது மாதிரி. அண்ட் ஒரு ப்ராப்பர் ரொட்டீனுக்கு வந்து இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஸோ இன்னையிலேருந்து நான் அதை விலாகாகவே ஷேர் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அம்மா வீடு எப்படியோ அப்படி தான் ஹஸ்பண்ட் வீடும் அப்படின்னு. நான் டைம் இப்போ இங்கே 10 o'clock தான் தூக்கமே எழுந்திரிச்சேன். அண்ட் இங்கே வந்தால் தான் அந்த வெக்கேஷனில் ரொம்ப ரிலாக்ஸாக அந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் எந்திரிக்கிற டைம் என் ஹஸ்பண்டும் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க ஒர்க்குக்காக. குழந்தை வந்து நேற்றுக்கு அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அவனை ஒரு ப்ரீ ஸ்கூல் மாதிரி அனுப்பிட்டு இருக்கேன், இந்த அங்கன்வாடின்னு சொல்லுவோம்ல, அரை கிளாஸுக்கு. அதனால் அம்மா அவனை ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து மார்னிங் வந்து ட்ரிங்க் இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி சாப்பாடு பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மெயினாக நான் அவங்களுக்காக தான் சாப்பாடுனாலும் எதுனாலும் ப்ரிப்பேர் பண்ணுறது. பட் இன்றைக்கி அவங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக கோதுமை தோசையும் அண்ட் என்னோட ஆண்டி வந்து மதுரையின்லா கொடுத்த சிக்கன் கறி இருக்குது, அதுவும் வச்சு எக் ஆம்லேட்டோ இல்லை பாயில் பண்ணியோ சாப்பிட்டு இன்றைக்குள்ள லஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவேன். என் குழந்தை வந்து ஸ்கூலில் இருந்து சாப்பிட்டுட்டு தான் வருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணுமோ, லைக் ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாச்சும் வேணும்னா அதை பண்ணி கொடுத்துருவேன். அது என்ன அப்படிங்கிறத அவன் வந்து அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே ஊரில் இருக்கிறதுனால நம்ம ஒரு டேவை வந்து இப்படி தான் இருக்குன்னு பிளான் பண்ணி கொண்டு போக முடியறதில்ல, எப்படி வேணாலும் பிளான் மாறலாம். ஸோ அதனால் என்னோடய டேவை வந்து நான் எப்படி கோத்ரோ பண்ணுறேனோ அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி vlog வந்து போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி vlog எல்லாம் ஷேர் பண்ணுறது. ஆனால் இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறதுனால தான் ஃபுல்லாக அந்த வீடியோ மட்டுமே டெடிக்கேட்டடாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நாளைக்கு அந்த மாதிரியே டெய்லி vlog-ஐ நான் எடுத்து போடலாம் அப்படின்னு இருக்கேன், டே பை டே. அண்ட் இப்போ வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளாடி போகலாம். ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி தான் டெய்லி இருக்குமான்னு கேட்டால் எனக்கே தெரியாது. ஏன்னா என்னோடய ரொட்டீன் எப்போவுமே நான் சேமாக வச்சுக்கிறதில்ல. நான் எந்திரிக்கும் போது என்ன மாதிரி மைண்ட் செட்டில் எந்திரிக்கிறனோ அண்ட் என்னென்ன எனக்கு அன்றைக்கி பண்ண தோணுதோ அதெல்லாம் அப்படி பண்ணிப்பேன். அதை வந்து அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிச்சனில் இருந்தாலும் சரி, இல்லை லிவிங் ஏரியா எங்கே இருந்தாலுமே மார்னிங் டைமில் சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சும்மா இந்த மாதிரி அடைச்சி பூட்டிட்டு உள்ளே நம்ம உட்காந்துருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ தட் நான் கிச்சனுக்கு வந்ததுமே விண்டோ, அப்புறமா மெயின் டோரு, இதெல்லாம் வந்து மெயின் டோர் எங்களுக்கு 2 போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 போர்ஷனை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு விண்டோவும் ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இது இன்னைக்கு குக் பண்ணுறதுக்காக நான் நேற்றுக்கு நைட்டே எடுத்து வச்ச வெண்டைக்காய். ஆனால் இன்றைக்கி லஞ்ச் நான் குக் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால சிம்பிளாக தானே குக் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ தட் இந்த வெண்டைக்காவை மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா ரேப் பண்ணி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆக்க போகிறேன். நாளைக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம். நாளைக்கு போடுற vlog-ல நான் இந்த பொரியல் ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் இந்த வீடியோவை ஒரு vlog-ஆகவே உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுனால டெய்லி இருக்கிற டைமிங்கை விடையும் இது கொஞ்சம் லாங்காக தான் போகும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா, உங்களுக்கு டயட்டில் உள்ள நான் மீல் பிளான் என்ன எடுத்துக்கிறேன்னு மட்டும் பார்க்கணுன்னா, நான் மார்னிங் சிம்பிளாக ஷார்ட்ஸ் வீடியோலையும் டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். பெட்டர் நீங்கள் அதை மட்டும் டெய்லி பாருங்கள். இல்லை vlog-ம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதிலையே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்டு டெய்லியுமே நம்ம மார்னிங் வந்து ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துப்போம். அது வந்து சீரகமும் மல்லியும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரீன் டீ போட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து என் ஃபாதர் இன்லா வந்து டெய்லி எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் ஒரு பேக்கெட் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை எனக்கு கொடுத்தாரு, ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு. ஸோ தட் நமக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு ஒன் டே ட்ரை பண்ணேன். ஆனால் அதோட அந்த குவான்டிட்டி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன் நான் தண்ணியில். எனக்கு
எனக்கே தெரியல. நான் குடிக்கிறப்போ நல்லா கசப்பாக இருந்துச்சு. எனக்கே சுத்தமாக பிடிக்கல. நார்மலி எனக்கு க்ரீன் டீ பிடிக்காது. அதனால தான் இந்த க்ரீன் டீ எல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. நார்மலாக நம்ம என்ன டெய்லி எடுத்துக்கிறோமோ அதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுறது. பட் இன்றைக்கி நான் சும்மா ட்ரை பண்ணேன். அவர் எனக்கு கொடுத்ததுனால. என்னோடய ஃபாதர் இன் லாவும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். அவரும் நல்ல டயட் ஃபுட்டு அப்படி தான் எடுத்துப்பார். அதனால அவர் ஒரு க்ரீன் டீ வாங்கி வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அதில் ஒரு பேக் பேலன்ஸ் இருந்துன்னு தான் எனக்கு ட்ரை பண்ண கொடுத்தாரு. பட் நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நிஜமாகவே கசப்பாக இருந்துச்சு. நாளையிலேருந்து இதை குடிக்கணுமா வேண்டாமான்னே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்ப்போம், நாளைக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நாளையிலேருந்து அந்த பேக் காலி ஆகிறது வரைக்கும் க்ரீன் டீயே மார்னிங் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா மறுபடியும் நான் திரும்பவும் சீரகம் மல்லிக்கே போயிடுவேன். அதுக்கப்புறமா நான் துபாயிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சது மாதிரி எல்லா பிளேஸையும் செட் பண்ணி எல்லாமே நார்மல் ஆக்கிட்டேன். ஆனால் இந்த ஏரியாவை தவிர இது ஸ்டோர் ரூம், கிச்சனில் இருந்து ஒரு போர்ஷன் ஸ்டோர் ரூமாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அங்கே தான் எங்களோட ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஐயோ அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் முக்கி தொடச்சா எல்லாம் அது நார்மலே ஆகாது. எனக்கு பேபிக்கு கொடுக்க வேண்டிய நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் நான் அதில் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு இதெல்லாமே நம்ம வைப்போம். அந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிட்டேன் அப்படின்னா ஏதாச்சும் நமக்கு நோய் தான் வருமோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நேற்றுக்கு உட்காந்து ஃபுல் ஃப்ரிட்ஜையுமே நல்லா க்ளீன் பண்ணேன். தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுக்கிறதுக்கே எனக்கு செம்ம டயர்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு ஸ்டோர் ரூமில். சரி அதெல்லாம் நாளைக்கு தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை பெண்டிங்கில் போட்டுட்டு அப்படியே போய் படுத்தேன் நேற்றுக்கு நைட்டு. அண்ட் இன்றைக்கி தான் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக அந்த இடத்த ஆக்கியாச்சு. அண்ட் பெண்டிங் இருந்த ஒர்க்கும் இது தான். இதையும் ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணி எல்லா பிளேஸும் நமக்கு பிடிச்சது மாதிரி பர்ஃபெக்டாக மாற்றியாச்சு. அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் போதே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேறு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. ஸோ தட் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால டைனிங் டேபிள் போய் பார்த்தப்ப ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி ஆப்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு அதோட தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு ஆப்பிள் தான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டா லஞ்ச் அடுத்து இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது லஞ்சுக்கு. ஸோ இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோன்னா அப்புறம் லஞ்சுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது, லஞ்ச் ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் பார்த்துருவேன். இந்த மாதிரி ஒர்க்கில் அப்படி பிஸியாக இருக்கிறப்போ அடுத்து லஞ்சுக்கும் பசிக்க ஆரம்பிக்கும். டைமிங்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு கோதுமை தோசை தானே பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிகிட்டு வர போகிறது. அண்ட் அவன் வந்ததுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா அவனுக்கும் ஏதாச்சும் வேணும்னா அந்த வேலையும் கையோடு முடிஞ்சிடும். இல்லை நமக்கு ஃபஸ்ட்டு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவன் வந்ததுக்கப்புறம் ஏதாவது கேட்டான்னா மறுபடியும் கிச்சன் மெஸ்ஸி ஆகும். ஸோ பெட்டர் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வர போயிடுவோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவன் ஏதாச்சும் சாப்பிட கேட்டான் அப்படின்னா நம்ம அவனுக்கும் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரேடியாக வேலை முடியுமே அப்படின்னு நான் யோசித்தேன். நேற்றைக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் நீங்கள் பசிக்கும்போது சாலடா, ஃப்ரூட்ஸா இந்த மாதிரி என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு பசிக்கிறது மாதிரி இப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணுறதில்ல. என்னோடய பாடி ஓரளவு அடாப்ட் ஆகிட்டு மேபி எனக்கு பசிக்கிறது மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் தண்ணி குடிச்சு பார்ப்பேன். எனக்கு அதில் அது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நிஜமாகவே எனக்கு பசிக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணி ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றது, இல்லை ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி அந்த சிச்சுவேஷன் எனக்கு இப்போ ஒரு நிறைய நாளுக்கு அப்புறம் வரல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து பட் இப்போ எனக்கு கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. ஹாய் ஹாய் சொல்லு.
அவனை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வர போகும்போதே வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் ஓடி வந்தான். எனக்கு அது ஒரு புது ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நல்ல அட்டென்ஷன் கொடுத்துட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டில் கோழி, நாய் இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப எந்தூசியமாகி அதுங்க கூட விளையாடுறதுக்கு வேண்டி ஓடிட்டான். அதுக்கப்புறம் நானும் அவனை அப்படியே விளையாட விட்டுட்டு இந்த பக்கம் மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு தோசை பண்ணுறதுக்காக வந்துட்டேன். நான் தோசை பண்ணுறத பார்த்ததும் அவரும் எனக்கும் தோசை வேணும் அப்படின்னு கேட்டார். அவருக்கு தோசைன்னா அவ்வளோ இஷ்டம். டெய்லி நைட்டு நான் தோசை பண்ணுறதே அவருக்காக தான். அவருக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு தோசை முருவலாக இருந்தால் பிடிக்கும், அவருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். அண்ட் அது கூடவே அவருக்கு ஒரு ஆஃப் பாயிலும் போட்டு கொடுத்தேன். நானுமே ஒரு ஆஃப் பாயில் போட்டுக்கிட்டேன். எனக்கு கோதுமை மாவில் தோசை பண்ணேன். அவருக்கு வந்து அரிசி மாவு இருந்துச்சு, அதில் தோசை பண்ணேன். அவருக்கு கோதுமை மாவு தோசை பிடிக்காது. அண்ட் அவருக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையில் ஆஃப் பாயில் போட்டேன். எனக்கு வந்து லெக்கான் கோழி முட்டையில் வந்து ஆஃப் பாயில் போட்டேன். இப்படி அன்னைக்கு எங்களோட லஞ்சை வந்து நானும் குழந்தையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி எங்களோட லஞ்ச் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. அவர் வந்து வெளியிலே சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தார். ஹாய் சொல்லுங்க. ஸோ அப்படி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி நமக்கு உண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படி உட்காந்துருக்கேன். அண்ட் இனிதான் கிச்சனை ஒன்ஸ் க்ளீன் பண்ணி இப்போ குக் பண்ண கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் நைட்டு டின்னர் குக் பண்ணுறதுக்கு கிச்சன் பக்கம் போனால் போதும். அவர் தூங்கிட்டாரு அப்படின்னா அவர் கூட நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துருவேன். இல்லை இப்படி தான் விளையாடிட்டே நின்றுட்டு இருந்தாருன்னா அப்படியே எனக்கும் கொஞ்சம் டைம் போகும், ஈவினிங் ஆகும். அண்டு எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, நான் துபாயிலேருந்து வரும்போது ரெஃப்யூஸ் போடுற ட்ரெஸ் அவ்வளோவா எடுத்துகிட்டு வரல. அவ்வளோவா இல்லை, சுத்தமாக எடுத்துகிட்டே வரல. ஏன்னா லக்கேஜ் ஆல்ரெடி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு வர முடியலை. ஸோ நான் அங்கேருந்து வரும்போதே ஒரு 7 days பிஃபோரே மீஷோவில் கொஞ்சம் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் இதாக போட்டிருக்கேன். பட் இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லாதது தான் ஃபீல் ஆகுது. ஆனாலும் நான் போட்டிருந்தது பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சி போய் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக வந்து லிங்க் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு நான் லிங்க் வந்து அவங்க கேட்டவங்களுக்கு நான் பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எங்கிட்ட கேட்டால் கொஞ்சம் நீங்கள் ப்ளஸ் சைஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸோ அதை விடைக்கும் ஒரு சைஸ் அதிகமாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சைஸுக்கு அதே சைஸில் எடுத்தோன்னா கொஞ்சம் கை இந்த ஆர்ம்ஸ் பக்கம்லாம் கொஞ்சம் பிடிக்கிறது மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு இப்போ வெயிட் கொஞ்சம் லாஸ் ஆனதுனால எனக்கு இது போடும்போது ஓகேவாக இருக்குது. ஸோ நான் ஓகே ரெஃப்யூஸுக்கு தானே அப்படின்னு இதை ரிட்டர்ன் போடலை. ஆனால் பாட்டம் வியர் வந்து ஒரு 4 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சுத்தமாக குவாலிட்டியும் நல்லா இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இந்த ஹிப் ஏரியாலெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அப்படியே அந்த 4 ரிட்டர்ன் போட்டுட்டேன். அதனால தான் நான் அதை வீடியோவில் ஷேர் பண்ணலை. பட் இந்த டாப்ஸ் பார்த்திங்கன்னா போடும்போது அழகாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ரெஃப்யூஸுக்கு வீட்டுக்கு போடுறீங்கன்னா ஓகே. பட் வெளியிலெல்லாம் நல்ல பிளேஸ்க்கு போகிறதுக்கு போடுறதா இருந்தால் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் அன்னைக்கு வீடியோவில் வந்து நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ரெஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் ஸோ அதனால் கொஞ்சம் பாட்டம் வியர் மட்டும் வாங்கணும். அதுக்கு வந்து இனி போய் தான் வாங்க முடியும். அது எப்போ போகிறேன் அப்படின்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீ ஆகும்போது தான் போக முடியும். அவர் கூட தனியாக போக மாட்டேன், குழந்தைய வச்சுட்டு போகிறதுக்கு கஷ்டம். ஸோ தட் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃப்ரீ ஆகும்போது ஒரு நாள் போய் வாங்கணும்னு இருக்கேன். அது வரைக்கும் ஆல்ரெடி எனக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு, அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் இந்த லெகின்ஸ் பேண்ட் மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அது இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே 3 போல் ஹஸ்பண்டும் வந்தாச்சு. அவனை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்துட்டாருன்னா அடுத்து அவனுக்கு மம்மா தேவையே படாது, அவர் மட்டும் போதும். ஸோ அவர்கிட்டே கொடுத்துட்டேன். அவனை மேனேஜ் பண்ணிப்பார். அதுக்கு பிறகு நான் வந்து கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் அப்ராடில் இருந்து வரும்போது ஒரு அண்ணா வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை கொடுக்கறதுக்காக எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும்.
போகிறோம். அந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வீடும் ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுட்டு போனோன்னா திரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் நமக்கு கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் 6 போல் தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 5:30 போல் குழந்தைய ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அப்புறமா நானும் ஃப்ரெஷ்அப் ஆகி நாங்கள் ரெடி ஆகிட்டோம். குழந்தைக்கு வந்து ஒரு 2 வீக்ஸாகவே இருமலும் கொஞ்சம் ஃபீவரும் இருந்துச்சு. அதனால் அவனை ரொம்ப நாளாக குளிக்கவே வைக்கல. இன்னும் அவர் இதிலேருந்து கிளியராக ரெக்கவர் ஆகலை. அதனால் இப்போ வரைக்குமே ஹீட் வாட்டரில் பாடி வாஷ் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கும் அப்படி தான் பாடி வாஷ் பண்ணி கொடுத்து அவரை ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி நைட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சுகர்கேன் ஜூஸ் வந்து ஹஸ்பண்ட் வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதை குடிச்சிட்டு இன்றைக்குள்ளே லாஸ்ட் மீலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வெளியில் கிளம்பியே போனேன். என்னோடய டின்னரும் இப்படி தான் அன்றைக்கி லாஸ்ட் மீலாக சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 24 இப்படி தான் எனக்கு சூப்பராக முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த டேவையும் நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எது ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பை.